கமண்டலன், நீங்களா? உங்களுக்கு என்ன ஆச்சு? இத்தனை நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? உங்களை நாங்க எங்கெல்லாம் தேடினோம் தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நீங்களே வந்திருக்கீங்க. என்னங்க, நாங்க 2 பேரும் மாறி மாறி இவ்வளவு கேள்வி கேக்குறோம், எதுவுமே பதில் சொல்லாம எங்களையே முறைச்சிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? அமைதியா இருங்க. இந்த வீட்டுல செவத்துக்கு கூட காது இருக்கு. அதனால இங்க வச்சு கேக்குற எந்த கேள்விக்கும் என்னால பதில் சொல்ல முடியாது. ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் காளி காளி. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம். உங்க கையை நீட்டுங்க. அத்தை, ஐயோ, எங்க வந்திருக்கோம்? உங்க கையை நீட்டுங்க. உங்க கையை நீட்டுங்கன்னு சொல்றேன்ல. நாம மட்டும் தனியா இருக்குமே. தமன்னா, தமன்னா, என்ன தமன்னா திடீர்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்? இது எந்த இடம்? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நீங்க இருக்கிற இடத்தை என்னோட மந்திர சக்தியால இப்போ இதை என்னோட இடமா மாத்தி இருக்கேன். இப்ப நாம பேசுறத யாராலையும் காது கொடுத்து கேட்கவே முடியாது. நீங்க என்ன பேசுறீங்கன்னு மத்த சக்தியால வேணா கேட்க முடியாம இருக்கலாம். ஆனா இந்த பொம்மையால கேட்கவும் முடியும், பார்க்கவும் முடியும். இந்த மாதிரி நீ இவங்க கிட்ட வந்து பேசுவேன்னு நான் தானே இந்த இடத்தையே உருவாக்குனேன். அந்த அகோர அதிபதி கிட்ட தாத்ரூப வித்தைக்கான தீட்சைய வாங்கறதுக்காக அவன் கிட்ட அடைக்கலமா இருக்கிறவன் தான் அந்த யட்சினி. அகோர அதிபதியானவன் புருஷன் மனோ மூலமாதான் அந்த யட்சினிய அவனோட கையாலேயே பலி கொடுக்க வச்சா மட்டும்தான் என்னால மாய லோகத்தோட அதிபதியாக முடியும். அப்போ அந்த யட்சினிய கொண்டுட்டா எங்க மனம் எங்களுக்கு திரும்ப கிடைச்சிருவான்ல? அந்த யட்சினியால என்னோட வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சுன்னு நான் ரொம்ப கவலையா இருந்தேன். மனோ வாயாலேயே யட்சினி தான் என்னோட ராணின்னு சொன்னா. இப்ப உங்க கையாலே கொல்றதுக்கு நீங்க திரும்ப வந்திருக்கீங்க. இத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு காரியமும் நடந்து முடியும் போது நான் உங்ககிட்ட அத பத்தி சொல்லுவேன் தமனா. சரி, நான் இப்ப இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன். இருங்க இருங்க, நீங்க போறதுக்கு முன்னாடி எங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்களோ அங்கேயே அனுப்பி வச்சிருங்க. ஓம் க்ளீம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மா காளி மகாகாளி. அந்த யட்சினி அழிய போறா. என் மனு எனக்கு திரும்ப கிடைக்க போறான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தமன்னா, கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சு பாரு. இந்த விஷயத்துல இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம
கமண்டலன் எதுக்காக திடீர்னு வந்து இத பத்தி சொல்லணும்? எனக்கு என்னமோ ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் இந்த கமண்டலன் நம்ம 2 பேரையும் பயன்படுத்திக்க முயற்சி பண்றானோன்னு தோணுது. ஐயோ அத்தை, வாழ்க்கையில நம்ம யாரையாவது நம்பிதான் ஆகணும். எல்லாரையும் எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டா அப்புறம் நம்மளால வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை அந்த கமண்டலன் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஏதோ ஒரு விதத்துல என்னோட வாழ்க்கைக்கு அவன் நல்லதுதான் செய்யறான். எந்த விதத்துல நீங்க அந்த கமண்டலனை நம்புறீங்களோ இல்லையோ, நான் முழுசா நம்புறேன். இல்ல தமன்னா, நான் அதுக்காக சொல்ல வரல. அத்தை ப்ளீஸ், மனோவ அந்த நிலைமையில பாத்துட்டு வந்ததுல இருந்து என்னால நிம்மதியாவே இருக்க முடியல அத்தை. அந்த கமண்டலன் என்னதான் சொன்னாலும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் எனக்கு பழையபடி மனோ திரும்ப கிடைப்பான்னு நம்பிக்கை இருக்கு. என்னமோமா, என்ன நடக்குதுன்னு சில நேரத்துல எதுவும் புரிய மாட்டேங்குது. அதனால யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னு எனக்கு புரியல. சரியா சொன்ன சாவித்ரி. நடக்க போற இந்த யுத்தத்துல யட்சினி அழியதான் போறா. அதுவும் உன் மகன் மனு மூலமா. அத நல்லபடியா நடத்தி கொடுக்க போறது இந்த கமண்டலன் தான். நம்ம தந்திரத்தை அந்த தமன்னா முழுசா நம்பிட்டா. ஆனா இந்த சாவித்ரிக்கு அந்த கமண்டல மேல இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தையும் கூடிய சீக்கிரம் முழுசா நம்ப வச்சிடலாம்.